பொன் சிவகுமாரின் சிலை அருகில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். கொழும்பில் பதற்றம். முன்னாள் அமைச்சர் விமல் மற்றும் போலீசாருக்கு இடையில் கடும் மோதல். தமிழகத்தில் விடுதலை புலிகளை பற்றி சர்ச்சைக்குரிய பேச்சு. நாடு திரும்பியதும் கைது. அர்ஜுனா எம்பி பகிரங்கம். தமிழின அழிவின் ஒட்டுமொத்த குரல் இதுவே. யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. மௌனத்திற்கும் தண்டனையின்மைக்கும் முடிவு கட்ட வேண்டும். உமா குமரன் அழைப்பு. தமிழர்களை ஆள வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கோடீஸ்வரன் எம்பி. குருக்கள் மடம் மனித புதைக்குழி ஸ்கேனிங் நடவடிக்கையின் இறுதி அறிக்கை குறித்து வெளியான தகவல். யுத்த வெற்றி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள தகவல். கொழும்பில் நினைவேந்தலில் ஈடுபட்டவர்களை தாக்க முயன்ற தரப்பினரால் பரபரப்பு. தமிழ் தேசிய நகரில் சுமந்திரன் குழுவை பின்தள்ளிய யாழ் மக்கள். அரியநேயத்திரன் சுட்டிக்காட்டு. இனப்படுகொலை விவகாரத்தில் தீர்வு காண ஐநா பொது வாக்கெடுப்பு அவசியம். தமிழின படுகொலை. மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர் ஐநா மீது கடும் விமர்சனம். முள்ளிவாய்க்கால் நினைவை இதயத்தில் ஏந்துவோம். முதல்வர் விஜய். முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்றைய தினம் திங்கட்கிழமை உரும்பிராய் பகுதியில் அமைந்துள்ள முதல் விடுதலை போராளி பொன் சிவகுமாரின் சிலை அருகில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பொன் சிவகுமாரின் சிலைக்கு மாலை அணிவித்து முள்ளிவாய்க்கால் நினைவாக பொதுச்சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் பொதுமக்களில் 100 பேருக்கு அரிசி பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் கல்வி அமைச்சர் கந்தையா சர்வேஸ்வரன், வலிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் போலீசாருக்கு இடையில் மோதல் நிலை வெடித்துள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூவிக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் நிலை காரணமாக அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. போர் வீரர்களை நினைவு கூறும் பொருட்டு மலர்கொத்துக்களுடன் சென்ற விமல் வீரவன்ச மற்றும் அவருடைய குழுவினருக்கு நினைவிடத்திற்குள் செல்ல போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் கடும் கோபம் அடைந்த விமல் வீரவன்ச தரப்பு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் சமகால அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தது. இதனை அடுத்து போலீசாரின் தடையையும் மீறி உள்ளே செல்ல முயன்ற விமல் வீரவன்சவின் தரப்பினரை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசார் கடும் பிரயத்தனப்பட்டனர். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலை தோன்றியது. எவ்வாறாயினும் நினைவு தூபிக்கு உள்ளே செல்ல போலீசார் அனுமதிக்காததால் நினைவு தூபியின் வாயிலில் மலர் கொத்துக்களை வைத்து தங்களுடைய அஞ்சலியை விமல் வீரவன்ச தரப்பு செலுத்தினர். ඒ ජීවිත දීපු අරගෙන ගියා කොටි ලයින් මෙතන ඇවිල්ලා ඒ මහ විරෝධීව සමරනවා සමුගුණ ඝාතන සතිය පාරේ යනවා ස්පීකර් බඳගෙන පර්මිට් නැහැ මැරිච්ච උන්ගේ වරණා කරගෙන මෙතන රණවිරුවා කියන්නේ නැති නපුංසක ජනාධිපති කෙනෙක්ගේ ආණ්ඩුවක් රකින්න ඔය යුනිෆෝම් එක පාවිච්චි කරන්න එපා පුංස කියන්නේ පාවිච්චි කරන්න එපා මේ තරම් මේ රටේ රණවිරුවන්ව තුට්ටු දෙකට දාපු බඩු පාලනයක් මේ රටේ මිනිස්සුන්ට වෙන ගහනවා මේ වගේ කාලකන්ණි පාලනයක් මේ රටේ ඡන්ද බලෙන් පත් කරුවත් මනකඳන් ආවේ ගම්වලට මේ මිනිස්සු තමයි ඉස්සරහට තෝල වලින් පෙනී ඉන්න මිනිස්සු මේ මේ මිනිස්සුන්ට තමයි ලොක් කරන්නේ අපි ඉස්සරහට තෝල ඔයගොල්ලෝ අයින් වෙන්න මෙතන මල් ටික තියන්න අපි එතනදී අයින් වෙන්න අපිට මෙතන මල් ටික තියන්න දෙන්න මෙතන බැරියයි අයින් වෙන්න ඔයගොල්ලෝ වෙනුවෙන්නේ මේ මල් තියන්නේ අපි වෙන්නේ නෙමෙයි මේ நான் நாடு திரும்பியதும் கைது செய்யப்படலாம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டிற்கு தனிப்பட்ட பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த அவர் அங்கு ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இதன்போது அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தமைக்காக நான் நாடு திரும்பியதுமே கைது செய்யப்படலாம் என கூறியிருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைகளை நியாயப்படுத்தி பேசிய சர்ச்சைக்குரிய உரையை தொடர்ந்தே தாம் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது கைது செய்யப்படலாம் என சுட்டிக்காட்டியிருந்தார்.
இலங்கைக்கு சென்றடைந்ததும் நான் கட்டாயமாக கைது செய்யப்படுவேன் என எதிர்பார்க்கின்றேன். தனது உரையின் உள்ளடக்கம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் குறித்த எனது கருத்துக்கள் காரணமாக இலங்கை சட்டத்தின் கீழ் எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் இன்று நாடு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராமநாதன் அர்ஜுனா தனது இந்த தனிப்பட்ட பயணத்தின் போது தமிழக அரசின் பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகனையும் சந்தித்திருந்தார். தமிழின அழிப்பின் 17ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இறுதிப் போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு பூமியில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அகவணக்கம் செலுத்தப்பட்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள், முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இங்கே எங்களது உயிர்களை இன்று மௌனத்துக்கும் தண்டனையின்மைக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நமது அழைப்பை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: மே 18 முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நாம் நினைவு கூர்கின்றோம். அத்துடன் நீதிக்கான நமது போராட்டம் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுகளை போற்றுகிறது. நம்முடைய மௌனத்திற்கும் தண்டனையின்மைக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நமது அழைப்பை இன்று நாம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்றும் குறிப்பிட்டார். குருக்கள்மடம் மனித புதைக்குழி ஸ்கேனிங் நடவடிக்கையின் இறுதி அறிக்கை எதிர்வரும் 22ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குழிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள்மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அதன்போது சமூகம் அளித்திருந்தனர். குருக்கள்மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கில் கடந்த 14/5/2026 அன்று மன்றினால் ஆக்கப்பட்ட கட்டளைக்கு அமைவாக கடந்த 15, 16, 17ஆம் திகதிகளிலே ராஜ் சோமதேவா தலைமையிலான நிபுணத்துவ குழுவினர் குறித்த மனித புதைக்குழி அமையப்பெற்றுள்ளதாக நம்பப்படுகின்ற அந்த இடத்திலே ஸ்கேனிங் முறையை பயன்படுத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த அடிப்படையிலே ஸ்கேனிங் தொடர்பான விடயங்களை மன்றுக்கு அறிவிப்பதற்கு என இன்றைய தினம் குறித்த வழக்கு நீதிமன்றத்திலே அளிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஸ்கேனிங் நடவடிக்கைகளின் இறுதி அறிக்கை எதிர்வரும் 22ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். அதன் பிற்பாடு குறித்த வழக்கு எதிர்வருகின்ற 26ஆம் தேதி வழக்கு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்காக திறந்த மன்றிலே அழைக்கப்பட இருக்கிறது என குறித்த வழக்கின் பிரதியாட்சியக முறைப்பாட்டாளரான ரவூப் அப்துல் மஜீத் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி முஃபாரக் முஅzzam தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவடைந்த இந்த தினத்தை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்து ராணுவத்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மஹிந்த ராஜபக்ச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாட்டை பாதுகாத்த ராணுவத்தினர் கௌரவிக்கப்பட வேண்டும். யுத்த வெற்றி நாளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று இலங்கை பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அரசாங்கம் எப்படியோ ஒன்று தெரியாது, ஆனால் மக்கள் நல்லிணக்கமாக உள்ளார்கள். அரசியல் பற்றி பேச விரும்பவில்லை. யுத்த வெற்றிக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்கள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டும். அவர்களால் தான் இன்று நாடு ஐக்கியமாக உள்ளமை பாரிய வெற்றியாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலையில் உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வொன்று கொழும்பில் செய்யப்பட்டுள்ளது. இந்நினைவேந்தல் கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில், அதாவது அலெக்சாண்ட்ரா வீதிக்கு எதிராக மாலை 5 மணிக்கு ஆரம்பமானது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் விதமாக நிகழவுள்ள இந்த நினைவேந்தலில் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டுள்ளனர்.
எனினும் சில இனவாத போக்குடையோர் மற்றும் சிங்கள ராவய அமைப்பினரும் குறித்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக செயல்பட்டு வருகின்றனர். இதன்போது குறித்த தரப்பினர் பாதுகாப்பு தரப்பினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதோடு இனவாத கருத்துக்களையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படத்தை எரித்தும் தகாத வார்த்தைகளை பிரயோகித்தும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கே நினைவேந்தல் இடம்பெறுகிறது. அதை எதிர்க்க வேண்டும் என்றும் கடும் இனவாத செயல்பாடுகளை இவர்கள் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு வெள்ளவத்தையில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஒரு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இதன்போது ஊடகவியலாளர் தரிந்து மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன்போது எதிர்ப்பாளர்களால் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளமை களத்தில் மேலும் சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் குழு தமிழ் தேசியத்தை தோற்கடிக்க முயன்று தோல்வி கண்ட வரலாறு என்பது தமிழ் மக்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த பாடம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் நின்ற தன்னை தோற்கடிக்க சஜித் பிரேமதாச தரப்புடன் நின்று தமிழரசு கட்சி செயற்பட்டனர். பொது வேட்பாளரை தோற்கடிக்கவே தமிழரசு கட்சியின் ஒரு குழு பல கோடிகளை செலவு செய்து இவ்வாறு செயற்பட்டனர். இதில் பெருமைப்பட வேண்டிய விடயம் ஒன்று உள்ளது. யாழ் மாவட்டத்திலேயே தனக்கு கூடுதலான வாக்குகள் கிடைக்கப்பட்டது. அதில் தன்னை தோற்கடிக்க நினைத்த சுமந்திரனின் தொகுதியான பருத்தித்துறையில் நான் அவரை தோற்கடித்தேன். இதன்போதே என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக கடிதம் வந்தது. தான் அதனை உடனடியாக நிராகரித்து பதில் அனுப்பினேன் என்றார். இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண அத்தாட்சிப்படுத்தல்கள் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்னணு ஆவண அத்தாட்சிப்படுத்தல் அமைப்பில் ஏற்பட்டுள்ள எதிர்பாராத தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக சேவை இடைநிறுத்தம் பத்திரமுல்லையில் உள்ள தூதரக விவகாரங்கள் பிரிவின் முதன்மை அலுவலகத்துக்கும் யாழ்ப்பாணம், கண்டி, திருகோணமலை, மாத்தறை மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அனைத்து பிராந்திய தூதரக அலுவலகங்களுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய தொழில்நுட்ப சேவை வழங்குநர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் ஒருங்கிணைந்து இடிஎஸ் கணனி முறைமையை மேலும் விரைவில் மீட்டெடுப்பதற்கு தாமதமின்றி வழமையான சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கும் ஏற்கனவே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இடையவழியில் ஏற்கனவே நேரத்தை ஒதுக்கியுள்ள விண்ணப்பதாரர்கள் மேலதிக விவரங்கள் மற்றும் அறிவிப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக சேனலிங் முன்பதிவு அமைப்பை தொடர்ந்து கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கணனி முறைமை வழமைக்கு திரும்பியதும் அதனால் பாதிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் அது குறித்து முறையாக அறிவிக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இனப்படுகொலை விவகாரத்தில் ஐநா சபை நினைத்தால் மட்டுமே தீர்வு காணவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரவும் முடியும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்று மே 17 தமிழீழ இனப்படுகொலை நாள் மற்றும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விசிக தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திருமாவளவன், சட்டப்பேரவை உறுப்பினர் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டு நினைவேந்தல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சிறப்புரையாற்றினர். நான் பெரிதும் நேசிக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன். அவர் உயிரோடு உள்ளார் எனும் நம்பிக்கை ஒரு புறமும், இல்லை என்ற எண்ணம் மற்றொரு புறமும் உள்ளது. அவருடன் 2 முறை 1 மணி நேரத்துக்கும் மேலாக உரையாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. அவர் எனக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளார். குறிப்பாக திருமணம் செய்து கொள்ள சொன்னார். இதேபோல் கோழிக்கறி சாப்பிடவும் சொன்னார். ஆனால் நான் அசைவ உணவு சாப்பிட மாட்டேன் என மறுத்துவிட்டேன். இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமான ராஜபக்ச உட்பட்டு அவருடைய குடும்பத்தில் யாரும் தண்டிக்கப்படவில்லை. இலங்கை இனப்படுகொலைக்கு எதிராக வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றால் அது ஐநா சபையால் மட்டுமே முடியும். ஐநா சபை நினைத்தால் மட்டுமே இதில் தீர்வு காண முடியும். தமிழீழம் என்பது எங்களுடைய கனவு. அதிமுக தமிழீழ விடுதலை இயக்கங்களை புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் தன்னுடைய முதல் கன்னி பேச்சிலேயே வன்னியரசு ஈழம் குறித்து பேசியுள்ளார் என்றார். சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் பாதிக்கப்பட்டு தமிழர்களின் பக்கம் நிற்பது முக்கியம் என இன்று முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர் எலைன் பியார்சன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் அழுத்தங்களை மீறி இன்று முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்ற அவர் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு பொறுப்பு கூறல் மற்றும் நீதி வழங்கப்பட வேண்டிய சர்வதேச முயற்சிகளுக்கும் முள்ளிவாய்க்காலில் வைத்தே அழைப்பு விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கும் போரின் இறுதிக்கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட மிக முக்கியமான இடமான முள்ளிவாய்க்காலில் மனித உரிமை கண்காணிப்பகம் இன்று பிரசன்னப்பட்டமை மிகவும் முக்கியமானது எனவும் குறிப்பிட்டார்.
17 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை எந்தவொரு பொறுப்பு கூறலும் இல்லை எனவும் காணாமலாக்கப்பட்ட தங்களது உறவினர்கள் குறித்து பல பகுதிகளை பல தமிழ் குடும்பங்கள் தொடர்ந்து தேடி வருவதாகவும் பியர்சன் குறிப்பிட்டார். அர்த்தமுள்ள பொறுப்பு கூறலுக்காக அடுத்தடுத்து எடுக்கப்பட்ட சர்வதேச முயற்சிகளின் தோல்வியையும் பியர்சன் விமர்சித்தார். ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையில் பொறுப்பு கூறலை வலியுறுத்தி பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் தீர்மானங்கள் மட்டும் போதாது என்று அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். We are here today because, for the past 17 years, actually for the past 30 years, Human Rights Watch has been documenting the many horrible abuses that were perpetrated during this armed conflict. I myself was in New York 17 years ago, and I remember the phone calls that we were getting day after day from family members who were so desperately searching for loved ones. And so we've pushed very hard for international accountability. We've had many resolutions in Geneva. Resolutions are not enough, and ultimately... I think my question is, again, we're not saying human rights should take a position because repeat what they're saying, but at least you should say what the Tamil people are saying is this was a genocide. Like when you say here, you come here and you see what is happening, every single sign that says Tamil genocide will be saying. Well, you can say that. I don't... Isn't it a bit, it's a bit of an issue that you can't, at least, no one is asking you to say it. We're just saying you should at least represent what people are. This is what people are commemorating, because you're kind of distorting what people are saying. No, I don't think so. I'm saying why we are here. I'm not saying why other people are here. Other people are here, for many different reasons. So, I don't actually see it as a conflict at all. And also I've seen many T-shirts also saying war crimes, remembrance. Yeah. So, what we have documented, is very serious allegations of war crimes. None of those have been investigated and prosecuted, and it's a real problem. It needs to move forward. It's 17 years. Evidence is getting cold. Mass graves have been found. They haven't been properly exhumed. There's a lot more that could be done here in Sri Lanka that, frankly hasn't happened because of a lack of, political will from successive governments. முள்ளிவாய்க்கால் நினைவை இதயத்தில் ஏந்துவோம் எனவும் கடல் கடந்து வாழும் தமிழ்ச் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈழத் தமிழர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் மறைக்க முடியாதவை என்றும் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் உணர்வுகளுடன் தாம் இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.